வணக்கம். இந்த வீடியோல ஒரு 5 இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். எனக்கு மார்க்கெட்ல என்ன பண்ணலாம், தலையும் புரிய மாட்டேங்குது, வாலும் புரிய மாட்டேங்குது அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்றத விட்டுட்டு, நமக்கு எது தேவையோ அந்த ஃபீல்ட்ல ஃபோக்கஸ் பண்ணனாலே நமக்கு நெறைய விஷயங்கள் தெரியறக்கு ஆரம்பிக்கும். இங்க வந்துட்டு மெயினா நாம கத்துக்க வேண்டிய விஷயம் எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலும் கவனிக்கணும். அவ்வளவுதான். ஸோ நம்மள விட பெட்டரா பண்றவங்கள நாம கவனிக்கணும். சிம்பிளா நாம ஒருத்தர் எப்படி பண்றாங்க அப்படின்னு அட்மையர் ஆகிறத விட, அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத கவனிச்சாலே போதும். நம்ம அட்லீஸ்ட் 0.01% க்ரோ ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுவே டே பை டே பண்ணும்போது நல்லாவே நம்ம க்ரோ ஆயிடுவோம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு 5 பாயிண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா டெக் சேனல்ல நிறைய இருக்குல்ல, அவங்களெல்லாம் எவ்வளோ ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு, வியூவர்ஸை எப்படி அவங்க வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அது எல்லா ஃபீல்டுலேயுமே நடக்குது. அதை பார்த்து ஓ இந்த பையன் அப்படி பண்ணிட்டானா அப்படின்னு நம்ம வந்து அதிர்ச்சி அடைகிறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. அவன் மாட்டிக்கிட்டான், அவ்வளோதான். ஸோ மாட்டாத வரைக்கும் இங்கே நிறைய பேர் தப்பிச்சு அதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து அந்த பையன் மட்டும்தான் தப்பு, மீதி எல்லாருமே யோக்கியம் அப்படிங்கிறதுல கிடையவே கிடையாது. சரிங்களா? மாட்டாத வரைக்கும் இங்கே எல்லாருமே நல்லவங்க தான். அவனை போய் அவனுடைய டைம்லைனில் திட்டுறதோ அதெல்லாம் ஒரு யூஸுமே கிடையாது. ஓகே, இந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நமக்கு எது தேவையோ அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். டெக் அப்படிங்கிறது ஒரு சில 1000 கோடிகள் மட்டும்தான் அந்த ஃபீல்டில் புழங்கிட்டு இருக்கு. பட் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது பல 1000 கோடிகள் புழங்குற ஒரு இடம். ஸோ அதில் எவ்வளவு பெரிய ஏற்ற இறக்கங்கள் இந்த மாதிரி நம்மளை வந்து நம்மளுடைய அறியாமையை பயன்படுத்திக்குவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள். நினச்சி கொஞ்சம் ப்ரீஃபாக அனலைசிஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் ஏன் இவ்வளவு ஏறி இறங்குது. லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு மூமெண்ட், லாஸ்ட் 1 டேயில் இங்கிருந்து 290லேருந்து 100 வரைக்கும் வந்திருக்கான். இதில் ஒரு 300 பாயிண்ட், இங்கிருந்து 350. ஸோ இதில் ஒரு 250 பாயிண்ட், 350லிருந்து கீழே 50, இதில் ஒரு 300 பாயிண்ட். எவ்வளோ மூமெண்ட், இங்கேயே அதே மாதிரி ஒரு மூமெண்ட், அதுக்கு முன்னத்தினாலும் ஒரு அதே மாதிரி ஒரு மூமெண்ட்டு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து கீழே மேலே கீழே மேலே, ஸோ எவ்வளோ ஒரு மூமெண்ட் நடக்குது. இதுலாம் நம்ம சின்ன எஸ்எல் வரும்போது மட்டும்தான் என்ட்ரி எடுக்கணும். அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்காக கிரியேட் பண்ணிவிட்டு நாம் ட்ரேட் பண்ணணும். போன வீடியோ மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. நீங்கள் என்னோடய வியூஸுக்காக கிடையாது, அதை பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். நம்மகிட்ட இருந்து நம்ம பாக்கெட்டில் இருந்து நாமளே பணத்தை எடுத்து கொடுக்குற மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ பெரிய பெரிய ஒரு முதலைகள்லாம் இதில் இருக்குது, உள்ள இந்த கேண்டிலுக்குள்ளே இருக்குது. நம்ம பாக்கெட்டை நமக்கு அறியாமல் நம்ம பாக்கெட்டிலிருந்து நாமளே பணத்தை எடுத்து கொடுத்துருவோம். அதுக்காகத்தான் இவ்வளோ பெரிய மூமெண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான். செகண்ட் பாயிண்ட், இந்த இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு 200 கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா, இந்த இண்டிகேட்டர் எப்படி MT4 இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, தென் இந்த இண்டிகேட்டரும் நான் ஃப்ரீயாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். பட் அதுக்கு நீங்கள் வந்துட்டு சின்னதாக நம்ம சேனல் நேம் போய் கமெண்டில் பண்ணால் போதும். இல்லைனா உங்கள் டவுட் இல்லைனா ஏதாவது பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம சேனல் நேம் தமிழ் இன்வெஸ்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு 200 கமெண்ட்ஸ் வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். வந்துச்சு அப்படின்னா நான் கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் வீடியோவில் இது எல்லாமே ஃப்ரீயாக அப்டேட் பண்ணிடுறேன். இது வந்துட்டு MT4 இண்டிகேட்டர். இது வந்து பர்சனலாக நம்ம வச்சுருக்கோம். ஸோ இது வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படிங்கிற பிளான் இருக்கேன். இதுதான் பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, லாஸ்ட் வீக்கில் நம்ம சின்ன எஸ்எல் வச்சுட்டு இந்த பெரிய பெரிய முதலைகள்லாம் இருக்குதுல்ல, அதையும் நம்ம எப்படி நமக்கு உண்டான ஒரு சின்ன ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியில் வர்றது அப்படிங்கிறதுக்கு நிறையா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தது. அது எப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் ஆகிட்டு அதுக்கு உள்ளே வந்து க்ளோஸ் ஆகும்போது அது பாசிட்டிவான கேண்டிலாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ட்ரி போகலாம். செல்லிங்கு இதே மாதிரி நெகட்டிவ், அதாவது ரெசிஸ்டன்ஸில் ஒரு ஸ்டாப் லாஸ் தூக்கிட்டு நமக்கு வந்து அந்த ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே வந்து க்ளோஸ் ஆகணும். இவ்வளோ தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கா, இங்கே சப்போர்ட் எடுத்துருச்சா, இது ஒரு ஸ்பின்னிங் டாப்பா, இதனுடைய ஹை பிரேக் ஆனோன்னா மார்க்கெட் இவ்வளோ போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருக்க முடியும். வேறு எங்கேயாவது கேப்சர் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னா, இந்த இடத்துல எங்கேயுமே கேப்சர் கிடையாது. பட் இந்த இடத்துல நீங்கள் கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இது ஒரு பாசிட்டிவான கேண்டில், இது வந்து ஸ்ட்ராங் ஒரு நெகட்டிவான கேண்டில். இந்த லோ பிரேக் ஆனோன்னா நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் நிறையா வந்திருக்கும். பட் நீங்கள் இந்த அளவுக்கு பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். பெரிய ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைனா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். தென் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ராங் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இந்த பெரிய கேண்டில் வந்துருச்சு. ஓகேங்களா? பெரிய கேண்டில் வந்து இங்கே ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் நடந்துகிட்ருக்கு இந்த இடத்துல. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உண்டான கேண்டில் இதுதான். ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இங்கெல்லாம் மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருந்தது. இந்த இடத்துல போய் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டான்.
தென் இங்கே வந்து ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் விழுந்திருக்கு. இதனுடைய லோ பிரேக் ஆனோன்னா நமக்கு மார்க்கெட் எவ்வளோ கீழே வந்திருக்கு பார்த்தீங்களா, 100 பாயிண்ட்டுக்கு மேலே கீழே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வாய்ப்புக்காக காத்திருக்கணும். ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் வரை காத்திருக்குமாம் கொக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது எல்லா ஃபீல்டுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, நம்ம ஃபீல்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். நமக்கான என்ட்ரி வந்தால் மட்டும்தான் நான் என்ட்ரி எடுப்பேன். இல்லைனா மார்க்கெட் எங்கே மூவ்மெண்ட் ஆனாலும் சரி, ஒரு நாளைக்கு 5000 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆனாலும் சரி, எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு யாரெல்லாம் வெயிட் பண்ணி எந்த ஸ்ட்ராட்டஜி வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். நான் சொல்லிக் கொடுக்குறது தான் இதுதான் பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஏதாவது பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய நாலேஜை ஷேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தயங்கக்கூடாது. தப்போ ரைட்டோ அதை வந்து நம்ம வெளிப்படுத்தணும். யாருமே பேட் கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ பேட் கமெண்ட்டை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. பேட் கமெண்ட்ஸ் மீன்ஸ் ஏதாவது நெகட்டிவ்ஸ் இருந்தால் டீசெண்டான வேர்ட்ஸில் சொல்லலாம். பட் பேட் வேர்ட்ஸ் பேசுகிறதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடையாது. இப்போ நல்ல விதமான வார்த்தைகளில் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். ஓகேங்களா? அது தப்பாக இருந்தாலும் சரி, சரியாக இருந்தாலும் சரி, நம்ம தைரியமாக சொல்லலாம். இங்கேன்ட்டு இல்லை, எங்கேயுமே நம்ம சொல்ல முடியும். தென் 5 மினிட்ஸ் போய்க்கலாம். 5 மினிட்ஸில் ஃப்ரைடே நமக்கு ஒரு என்ட்ரி கிடச்சது. எங்கே அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுக்கிறதுக்கு மார்க்கெட் இந்த இடத்துல மார்க்கெட் இங்கே வந்துட்டு திரும்பி இருக்குது. மறுபடியும் கீழே வந்து சப்போர்ட் தூக்கிருச்சு. ஸ்டாப் லாஸ் எல்லாம் ட்ரிகர் பண்ணிட்டான். இது ஒரு ஸ்ட்ராங் பாசிட்டிவான கேண்டில். ஓகேங்களா? ஸோ இந்த ஹை பிரேக் ஆனோன்னா பையிங். இது வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு. இந்த இடத்துல அந்த மாதிரி நமக்கு எந்த ஒரு என்ட்ரியும் கொடுக்கல. ஒரு ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு ஸ்டாப் லாஸ் தூக்கிட்டு கீழே வரல. ஸோ இந்த இடத்துல வேணால் நீங்கள் வந்து ஓகே ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஹையர் டைம் ஃப்ரேமில் ஏதாவது வந்திருக்காங்க. ஹையர் டைம் ஃப்ரேம்லேயும் மேலே கொண்டு போய் க்ளோஸ் வச்சுட்டான். க்ளோஸ் வைக்காமல் நமக்கு கீழே வரணும். 30 மினிட்ஸ்லேயும் சரி, ஹவர்லிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுட்டு கீழே வந்திருக்கான். ஸோ இதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. இது வந்து ஒரு பாசிட்டிவான கேண்டில். ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல செல் எடுப்போமா அப்படின்னா ரொம்ப யோசிப்போம். அதனால் நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்கல. 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிஃப்டியில் இது வரைக்குமே யாருமே இந்த ஒரு பாயிண்ட்ஸை சொன்னாங்களா அப்படிங்கிறது தெரியல. இப்போ அந்த பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நிஃப்டியோட சார்ட் நான் மந்த்லி சார்ட் எடுத்திருக்கேன். எங்கெங்கெல்லாம் 4 மந்த் கண்டினியூவாக ரெட் ஆகுதோ, ஸோ எங்கெங்கெல்லாம் ரெட் ஆகுதோ அங்கே வந்துட்டு இந்த இண்டிகேட்டரை நமக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இண்டிகேட்டர் பாருங்கள், லைட் ரெட் கலரில் ட்ரா பண்ணியிருக்கு. இங்கே ஒரு டைம் ட்ரா பண்ணியிருக்கு. ஸோ இப்போ தான் அந்த லைவ் ட்ரா பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி எப்படிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தா தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ டெக்னிக்கல் அனலைசஸ் என்ன அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்ததை வச்சு இப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் டெக்னிக்கல் அனலைசஸ். ஸோ நியூஸ் பேஸில் நீங்கள் என்ட்ரிஸ்லாம் எடுக்க முடியுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம். ஃபண்டமெண்டல் பேஸில் நீங்கள் எடுக்கலாம். நியூஸ் பேஸில் ஒரு நாளைக்கு பாசிட்டிவான நியூஸ் கொடுத்துட்டு கீழே இறக்குவான், ஒரு நாள் நெகட்டிவான நியூஸ் கொடுத்துட்டு மேலே ஏற்றுவான். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன் சொல்லிடுவாங்க. ஒரு 20% தான் நியூஸ் பாசிட்டிவாக வந்தாலும் மார்க்கெட் மேலே போகும். அந்த மாதிரி தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, 2000க்கு மேலே ஒரு 5 டைம்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரி கீழே வந்திருக்கு கண்டினியூவாக. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2002ல் ஒரு டைம் வந்திருக்கு, கண்டினியூஸாக கீழே வந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு 4 கண்டினியூ கேண்டில் இருக்கா. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் எப்படி மேலே போயிருக்கு அப்படிங்கிறத கவனிச்சிங்கனாலே தெரியும். ஸோ அதுதான் லோவாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் எப்போ வந்திருக்கு, 2002க்கு பின்னாடி நமக்கு எப்போ வந்திருக்கு அப்படின்னா 2016ல் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4 கேண்டிலும் ஒரு ரெட் கேண்டில், அதுதான் லோவாக இருக்குது. அதுக்கப்புறம் 2017ல் வந்திருக்கு. ஸோ அது வந்து அதுதான் லோ பாயிண்ட்டாக இருக்குது. அங்கேருந்து மார்க்கெட் மேலே தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் எப்போ வந்திருக்கு அப்படின்னா 2023ல் ஒரு டைம் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 4 கேண்டில் ரெட் கேண்டில், அங்கேருந்து மார்க்கெட் சூப்பராக மேலே போயிருக்கு. ஸோ இப்போ வந்து 4 கேண்டில் ரெட்டு வந்துடுச்சு. இங்கேருந்து மார்க்கெட் சூப்பராக மேலே போகுதா அப்படிங்கிறதா நமக்குடைய கொஸ்டின் மார்க். இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, உங்களுடைய வியூக்கே விட்டுறேன். மார்க்கெட் 4 டைம் வந்தால், 4 கண்டினியூவான கேண்டில் வந்தால் மேலே போகுது 2000க்கு பின்னாடி. பட் 2000க்கு முன்னாடி இதனுடைய சினாரியோ வேறு. அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ இதிலிருந்து லாஸ்ட் 25 இயர்ஸாக என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் கூட நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகேங்களா? 2000க்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்னா, 2000க்கு முன்னாடி நமக்கு எத்தனை டைம் அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா 3 டைம்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நமக்கு டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1990 தான் டேட்டாஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி 10 இயர்ஸில் நமக்கு 4 டைம்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கு. 91ல் ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கு இங்கே. ஸோ அங்கேருந்து நல்லா மார்க்கெட் மேலே தான் போயிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த லோ வரவே கிடையாது.
அதுக்கு பின்னாடி எங்கே என்ன வந்திருக்குன்னா இங்கே 4 மந்த்ஸ் இங்கே லோ வந்திருக்கு. கன்சிக்யூட்டிவாக நமக்கு 8 மந்த்ஸ் கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறம் எவ்வளோ மார்க்கெட் கீழே வந்திருக்கு நமக்கு 28%. அதாவது 4 ரெட் கேண்டில் வந்ததுக்கு பின்னாடி கூட மார்க்கெட் 30% கீழே வந்திருக்கு. ஸோ நமக்கு என்ன இதிலிருந்து தெரியுது, ஒர்ஸ்ட் சினாரியோ மார்க்கெட் கீழே போச்சுன்னா இங்கிருந்து மேக்ஸிமம் 30% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 2000க்கு முன்னாடி தான் அந்த மாதிரி நடந்திருக்கு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 1 மந்த் மட்டும்தான் கீழே போயிருக்கு. ஒரே ஒரு டைம் வந்துருந்தா அதுக்கு ஒரு 4 கேண்டில் ரெட், அதுக்கப்புறம் ஒரு 4 கேண்டில் ரெட், ஆக மொத்தம் 8 கேண்டில் ரெட். இங்கே பார்த்தீங்கன்னா 5 கேண்டில் ரெட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா 4 கேண்டில் தான் ரெட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2000க்கு மேலே இது வந்துடுது. 4 கேண்டில் ரெட்டு வந்தாலே அங்கேருந்து மார்க்கெட் மேலே தான் போகுது. இது வரைக்கும் 1990லிருந்து 2 டைம் மட்டும்தான் நமக்கு ஒரு டைம் 8 கேண்டில் கண்டினியூவாக ரெட்டு வந்திருக்கு, ஒரு டைம் 5 கேண்டில் கண்டினியூவாக ரெட்டு வந்திருக்கு. இது வரைக்கும் மொத்தம் எத்தனை டைம் வந்திருக்கு, 8 டைம் வந்திருக்கு. அதில் 2 டைம் மட்டும்தான் சினாரியோ ஸ்லைட்லி ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதில் 6 டைம் அதுதான் மார்க்கெட்டோட லோவாக இருந்திருக்கு. ஸோ இதிலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா, இதுக்கு நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இது டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்கள் இந்த மாதிரி கவனித்து பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நான் வந்து பெருசாக இதை வந்து பார்க்கல. ஓகே, 4 கேண்டில் ரெட்டு வந்திருக்கு, அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஏதாவது அந்த மாதிரி வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டேன். அதுக்கு கிடைச்ச பதில் தான் இது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா கொஸ்டின் கேட்டு பாருங்கள். அதை வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். இதுதான் நமக்கு இதுதான் நமக்கு 5th பாயிண்ட். நாம் கவனிக்கணும், 2வது தேடணும். ரெண்டுமே பண்ணும்போது தான் நம்மளுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா, ஸோ யாருமே பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சுட்டு பிறக்கிறது கிடையாது. ஸோ தென் யார் சொல்கிறதையும் 100% அப்படியே நம்பக்கூடாது. ஏன்னா இந்த உலகம் நம்மளுடைய டைமை திருடுறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கு. முன்னெல்லாம் பணத்தை திருடுறதுக்கு தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. நம்மளுடைய என்டர்டைன்மெண்ட்டில் நம்மளை வந்து ஃபோக்கஸ் பண்ண வச்சா மட்டும்தான் பெரிய ஆளுகளாகவே இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி டாபிக் நம்ம வீடியோவில் பேச வேணாம். ஏன் வந்து அதெல்லாம் கொஞ்சம் நம்ம லைட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மணி எப்படி ஒர்க் ஆகுது, நமக்கு வந்து பிடிச்ச விஷயங்கள் பார்த்திங்கன்னா அந்த யூடியூப்பில் அவ்வளவு அருமையான விஷயங்கள் கொட்டி கிடக்குது. இன்ஸ்டாகிராமில் ஒரு 10 to 20% நல்ல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் மேக்ஸிமம் ஷார்ட் வீடியோ தான் வர்றதுனால அதில் பெருசாக நாலேஜ் கேதர் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா, அதில் 80% பீப்புள் நம்மளுடைய டைமை தான் கொண்டு போய் தொலைச்சிட்ருக்கோம். ஒன்று ஸ்க்ரோல் பண்ணுறக்கு ஆரம்பித்தா கண்டினியூவாக ஸ்க்ரோல் பண்ணுறோம். நமக்கு தேவையான விஷயங்களை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நான் ஸ்க்ரோல் பண்ணுறது எல்லோரும் மாதிரியும் தப்பு அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து 2 hours பாருங்கள், 3 hours பாருங்கள். என்டர்டைன்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, உங்கள் ஃபீல்டு ஓரியன்டாக பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். நான் ஏன் டைம் வந்துட்டு ஜென்ரலான டாபிக் பேசுகிறேன் அப்படின்னா, இந்த ஜென்ரலான டாபிக் தெரியாமல் தான் மார்க்கெட்டில் நிறைய பேர் லூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சைக்காலஜி மார்க்கெட்டுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன் நம்மளுடைய மணி போய்கிட்டே இருக்குது, இப்போ போய்கிட்டே இருந்தது அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணிகிட்டே போகாதில்ல. சிம்பிளான கான்செப்ட் தான், ஆனால் அந்த ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அங்கே தான் பெரிய விஷயங்கள்லாம் நடக்குது. நிறைய பேர் அத்தனை லட்சத்தை விட்டுட்டேன், இத்தனை லட்சத்தை விட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு தெரியுது 1 லட்சம் போனோன்னா அட்லீஸ்ட் 50,000 போனோன்னா மார்க்கெட்டில் ஏதோ சம்திங் நமக்கு தெரியல, தப்பாக போகுது அப்படிங்கிறது தெரியுது. அப்படிங்கும்போது நீங்கள் நிறுத்திட வேண்டியதான. எல்லா அமௌண்ட்டும் காலியான பின்னாடி நிறுத்துறதுல என்ன லாஜிக் இருக்குது? ஓகேங்களா, அதில் லாஜிக் 1% கூட கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரீன் முன்னாடி இல்லாமல் எழுந்து போய் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட்டு யோசிச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு விடை கிடைக்கும். இதில் எத்தனையோ குடும்பங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் அவ்வளோ கீழே போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ அதுக்கு என்னென்னா சின்னதாக நம்ம ஜஸ்ட்டு யோசிக்கிறது இல்லை, அவ்வளோதான். மணி போன பின்னாடி யோசிச்சு இங்கே பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. மணி வந்து ஏர்ன் பண்ணுறது, மணி வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா ஈஸி. மணி வந்து சேர்ற வரைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஒரு மேக்ஸிமம் ஒரு சிம்பிளான கொஞ்சம் நம்ம பேசிக்கு இப்போ வந்து ஒரு மந்த்லி ஒரு 50,000 செலவாகுது அப்படின்னா அந்த 50,000 ஏர்ன் பண்ணுறக்கே நம்ம போராடணும். அதை யோசிச்சு நம்ம அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எப்போ நம்மளுடைய டேலண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஏர்ன் பண்ணுறோமோ அப்போ தான் மணி நமக்காக ஒர்க் பண்ணுறக்கு ஆரம்பிக்கும். முடிஞ்ச வரைக்கும் மணி நமக்காக ஒர்க் பண்ணணும். ஸோ அது வந்து பெரிய டாபிக், அதை நம்ம ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக பேசலாம். நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் சரி, நான் பொதுவாக சொல்கிறது மார்க்கெட்டில் எதுவுமே புரியல அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு கவனிங்க. சிம்பிளாக நான் சொல்ல போகிறது அதுதான்.
எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் சரி, சிம்பிளாக சின்ன அசல் வர்றத பர்ஃபெக்டான என்ட்ரி வர வரைக்கும் காத்திருந்து எடுங்க. இதுதான் மெயினாக கற்றுக்க வேண்டியது. நிஃப்டி இங்கிருந்து என்ன ஆகும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் கமெண்ட் பண்ண சொல்லிட்டேன். கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.